ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி எங்களோட எங்களோட குட்டி பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அதோட வ்ளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக சாப்பிட்டு நாங்கள் கோவில் போயிருந்தோம். மணக்குள விநாயகர் கோவில் தான் போயிருந்தோம். பர்த்டேனாலே அங்கே போயிட்டு வரணும், அப்போ தான் வந்து அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகும். க்ரௌடெல்லாம் இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. சாட்டர்டே தான் அவனுக்கு பர்த்டே இருந்தது. அதனால் நல்லபடியாக போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம். உள்ளெல்லாம் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் அலௌட் கிடையாது. அதனால் நாங்கள் எதுவுமே எடுக்கலை. அதனால் வெளியில் வந்து மட்டும் சும்மா கொஞ்சம் ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பர்த்டே கிராண்டாக பண்ணுறதும் சிம்பிளாக பண்ணுறதும் பேரண்ட்ஸோடைய விருப்பம். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நான் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாதுல்ல, அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். நாங்கள் வந்து ஒரு ஹால் புக் பண்ணியிருந்தோம். அங்கே தான் வந்து பர்த்டே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள் மட்டும்தான் வச்சுருந்தோம். நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட் வந்து பேக் பண்ணோம். எங்கெல்லாம் விட தீபேஷ் குட்டிக்கு தான் வந்து அவங்க தம்பிக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் அவர் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். பாருங்கள், எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்டு இருந்தான். கிஃப்டெல்லாம் ரிட்டன் கிஃப்டெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து 2 டேஸ் முன்னாடி தவினுக்கு செம்ம ஃபீவர், நல்ல ஃபீவர், கோல்டு, காஃப் எல்லாமே இருந்துச்சு. பர்த்டேனாலே எப்பயுமே குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஆகிறது எப்பயுமே நடக்கிறது தான். அதே மாதிரி தவினுக்கும் நல்ல ஃபீவர். யூஸ்வலாகவே தவின் எப்படிப்பட்ட குழந்தைனா என் மேலேயே ஏறிட்டுருப்பான், யாருக்கிட்டையும் போக மாட்டான். அந்தமாரி ஒரு ஆள். பர்த்டேயில் சுத்தமாக முடியல, அப்படி தான் வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் ரெடியாக ஆரம்பித்தோம். பர்த்டே என்றைக்குன்னு சொல்ல மறந்துட்டேன். என்றைக்குனா வந்து January 11. நாங்கள் ஈவினிங் வந்து ஹோட்டல் போயிருந்தோம் இல்லையா, ஒரு 100 மெம்பர்ஸ் தான் நாங்கள் கூப்பிட்ருந்தோம். ஈவினிங்காக வந்து நாங்கள் வீட்டிலே ரெடி ஆகிட்டு அங்கே போய் தவின்குட்டியை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுதான் எங்களோட ட்ரெஸ்ஸு. தீபேஷ்க்கும் தவினுக்கும் ஒரு நல்லா டார்க் வயலட்டில் ஒரு ட்ரெஸ்ஸு. எனக்கு வந்து நான் சாரீ தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஷர்ட்டு. எங்களோட ட்ரெஸ்லாம் இதெல்லாம் தான் நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், நான் மெயின் வீடியோவில் காமிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு. ஸோ இதுதான் எங்களோட காஸ்ட்யூம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு மாதிரி லெமன் எல்லோவும் இல்லாமல் க்ரீனும் இல்லாமல் ஒரு மாதிரி கலர் நல்லாயிருக்கும். தவின்குட்டி இந்த மாதிரி உடம்பு சரியில்லைனால சுத்தமாக எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணல. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணோம். அதே மாதிரி அவனுக்கும் எடுத்தோம். மேலே வந்து தனியாக இருந்தோமா, அப்போ வந்து அவன் அழகாக கோஆப்ரேட் பண்ணான். அழகாக நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். கீழே வந்து கொஞ்சம் க்ரௌடை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவே பயந்துட்டான். அது ஏன்னா எனக்கும் தெரியல. நல்லா தான் எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். அதுக்கே அவர் வந்து பார்த்துட்டு உடம்பு முடியலல்ல, அதனால் ரொம்ப அழுதுட்டான். எங்களோட ட்ரெஸ் எடுத்துட்டோம். நாங்கள் 2 பேரும் க்ரீன், அவர் வந்து டார்க் க்ரீன், நான் லைட் க்ரீனு. அவங்க 2 பேரும் வந்து பர்பிள். இதான் வந்து எங்களோட ட்ரெஸ்ஸு. நாங்கள் தீம் என்ன செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து டெடி தீம். ஏன்னா தவின்குட்டிக்கு வந்து டெடினா ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பயுமே ஒரு டெடியோடு விளையாடுவார். அதனால் வந்து நாங்கள் சரி டெடி டீமே போகலாம் அப்படி சொல்லிட்டு டெடி டீமே வச்சுட்டோம். கேக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டெடி டீம்லேயே ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு டெக்கரேஷன் காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவுட்புட்டு சூப்பராக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். இப்படி தான் எங்களோட டெக்கரேஷன் இருந்துச்சு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் எல்லோ ஷேட்லேயும், அவனுக்கு வந்து லாவெண்டர் இருக்கு இல்லையா பேக்ரவுண்ட், அதனால் கொஞ்சம் டார்க் ஷேட்லேயும் வந்து வச்சுருந்தோம். கேக்கில் வந்து ரொம்ப வந்து ஃபாண்டன்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டெடி குட்டி மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து சாக்லேட்லேயே பண்ண சொல்லிட்டோம். ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெரி கேக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரிட்டன் கிஃப்ட் உங்களுக்கு காமிச்சிட்டேன். எங்களோட ட்ரெஸ் எல்லாம் நான் இங்கே பார்த்துட்டீங்க. ஸோ எல்லோரையும் கூப்பிட்டு கேக் கட் பண்ணோம். கேக் கட் பண்ணும்போது நல்லா தீபேஷ் முன்னாடியே சொல்லிட்டான், நான் தான் கேக் கட் பண்ணுவேன், வேறு யாரும் கட் பண்ணக்கூடாது. சரி அதனால் நானும் கட் பண்ணலாம் தம்பி அப்படி சொல்லிட்டேன். தவின்குட்டி வந்து எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணல. இன்னும் நாங்கள் ஃபோட்டோஸே செலக்ட் பண்ணி தரல. அந்த மாதிரி வந்து அழுதுகிட்டே இருந்தான். இனிமேல் தான் வந்து செலக்ட் பண்ணி தரணும். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட ட்ரெஸ் எல்லாம் இப்படி தான் பர்த்டேவும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். டின்னர் வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஏன்னா அன்றைக்கி வந்து சாட்டர்டே. வெஜ்ஜுக்கு வந்து வெஜ் பிரியாணி, காலிஃப்ளவர் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். மீதி எல்லா மெனு சேம் தான், ஸ்வீட்டு எல்லாமே. நான்வெஜ்ஜுக்கு வந்து எல்லாமே சிக்கன் ஐட்டம் தான் போட்டிருந்தோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி அப்படி சொல்லிட்டு எக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். டின்னர் சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் கேக் கட்டிங் பண்ணிட்டோம். கேக் கட்டிங் அப்போ லைட்டாக கொஞ்சம் அழுதான். நான் வீட்டிலே ட்ரெயின் பண்ணியிருந்தேன், ஹாப்பி பர்த்டே பாடும் கிளாப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. ஆனாலும் அங்கே வந்து கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டேன். எல்லா குழந்தையும் பண்ணுறது தானே. ஆனால் தீபேஷ் குட்டி அழவே இல்லை அவன் பர்த்டேயில். அதோட லிங்க் வந்து நான் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அவன் அழுதே இருக்க மாட்டான், சூப்பராக அமைதியாக இருப்பான். இவன் தான் கொஞ்சம் அழுதுட்டான். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் அழகாக எடுத்தோம். அப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆகிட்டான்.
உங்களுக்கு இந்த ஆர்கனைஸ் பண்ணதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி